அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். நான் இன்றைக்கி ரெசிபிஸோடு சேர்த்து விலாக் மாதிரி எடுத்து போடலான்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பித்த அன்றைக்கி மழை, அதாவது நேற்று இருந்து தான் நான் எடுக்கிறேன். திருநாள் முடிஞ்சு அதுக்கு வந்துட்டு ஒரு நாள், பெருநாள் முடிஞ்சு 2 நாள் அன்றைக்கி வந்து மழை நல்லா சூப்பராக கிளைமேட், வெயில் அடித்ததுக்கு நோன்பு வச்சதுக்கு ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. இப்போ மழை பெய்யவும் கிளைமேட் அப்படியே சூப்பராக ஆகிடுச்சு. கிளைமேட் வந்து அப்படியே கொடைக்கானல் மாதிரி ஆகிடுச்சு. இந்த முருங்கைக்காய் வந்து வீட்டுக்காரவங்க மாடியில் இருந்துச்சுன்னு சொல்லி 2 முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த முருங்கைக்காயை கட் பண்ணி நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கவரில் போட்டு. இப்போ வந்து நான் நோம்புனால தேங்காய், அழுகுன தேங்காய் இருந்துச்சு. அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால நான் அந்த தேங்காவை வந்து பால் எடுத்து வச்சுருந்தேன். நேற்று நைட்டே பால் எடுத்து வச்சுருந்து அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணாமல் கீழேயே நம்ம ஸ்டோர் பண்ணி இப்போ அந்த தேங்காய் பால் தயிர் மாதிரி மேலே உறைஞ்சி நிற்கிதுல, அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு அதை அடுப்பில் ஒரு சட்டி, அடித்தளமான சட்டியில் வைக்கணும். நான் லேசான சட்டியில் வச்சுட்டேன். ஆனால் நீங்கள் அடித்தளமான சட்டியில் வைங்க. வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் கிண்டிக்கிட்டே இருக்கும்போது இப்படி நல்லா கெட்டியாகிடும். கெட்டியானதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இது பொன்னிறம் ஆகணும். ஆனால் அதுக்குள்ளேயே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்துச்சு. தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 25 ml அளவுக்கு வந்துச்சு. ஆனால் இது வந்து கையை வச்சு தான் நான் வடிகட்டி, ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி இப்படி எடுத்து ஒரு டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு முகத்துக்கு தடவிக்கிடலாம், இந்த உதட்டுக்கு தடவிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நான் இதோடய இப்படியே வைக்க மாட்டேன். இந்த அடுத்த நாள் காலையில் இதே கிணத்துலேயே நான் வந்து ஊற்றி வெயிலில் கொஞ்சம் நேரம் காய வச்சிட்டோம்னா லைட்டாக ஈரப்பதம் இருக்குது. அதனால் கெட்டு போகாதுன்றதுக்காக அப்படி வச்சுக்கிறலான் இருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு தேங்காய்க்கு இவ்வளோண்டு தான் தேங்காய் எண்ணெய் வந்திருக்கு. ஆனால் நல்லா உதட்டுக்கு இதுங்களுக்கெல்லாம் நம்ம கடையில் வாங்கினதை தேய்க்காமல் இந்த வெடிப்பு வரும்போது இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு தேய்ச்சோம்னா நல்லா இருக்குது. உதட்டு புண்ணு எல்லாம் ஆறிடுது. வாயில் புண்ணு இருந்தாலும் நம்ம இதை வச்சு தடவுனோம்னா நல்லா ஆறிடும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். பாதாம் பருப்பு வந்து நான் நோன்பு டைமில் பாதாம் பால் செஞ்சு கொடுத்தேன். அது என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் கேட்டான். அதனால் நான் திரும்ப செய்கிறேன். இப்போ இது வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் நல்லா நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கிறலாம். நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ மாறினதுக்கப்புறம் ஒரு 20 முந்திரி பருப்பும் ஒரு 10 வால்நட்டு இருந்துச்சு, அதை மட்டும் நான் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கிறலாம். வறுத்துட்டு நம்ம அடுப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். இப்போ அதுக்கு ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 1.5 டம்ளர் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். அதே டம்ளரும் அந்த கப்பும் ஒரே அளவு தான். அதனால் நான் டம்ளர்லேயே அளந்து போட்டுக்கிட்டேன். அதனால் டம்ளரில் அளந்துக்கிட்டேன். அதை நல்லா அதையும் போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுட்டு ஏலக்காய் 6 ஏலக்காய் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துட்டு நம்ம இப்போ ஆறின பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, வால்நட்டை போட்டு இப்போ இதையும் நல்லா ஓரளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிக்கிறலாம். இதுலேயே நான் வந்து ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு சுகர் இல்லாத பால் பவுடர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம இப்போ அரைச்சி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடலாம். ஓரளவுக்கு குறகுறப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப நைஸாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. வால்நட்டு வந்து சும்மா கொடுத்தா பிள்ளைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க. பாதாம் பருப்பு என் பையனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதனால தான் இப்படி கலந்து கொடுத்தேன். ஆனால் இப்படி கலந்து கொடுக்கவும் அவன் நல்லா சாப்பிட்டுக்கிட்டான், அதை பிடிச்சிக்கிட்டான் பாலில் கலந்து கொடுக்கும்போது. இப்போ அதனால் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறலான்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதை பாலில் கலந்து கொடுக்கும்போது பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க. நான் வந்து பால் வந்து இந்த பால் தான் வாங்குவேன். பசுமால் எங்களுக்கு வீட்டுக்கு வரும். அந்த பசுமால் தான் வாங்கி நல்லா தண்ணி ஊற்றாமல் காய வச்சுருக்கேன்.
ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்பிள்லேயே போட்டுருவேன். இப்போ 6 ஸ்பூன் அளவுக்கு அதுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து பாதாம் பால் பவுடர் சேர்த்துக்கிட்டு இப்போ பெரிய டம்ளரில் ஒரு 2 டம்ளர், அதாவது அந்த கிண்ணம் வந்து 1/2 லிட்டருக்கு மேலே பிடிக்கிற கிண்ணம், அந்த கிண்ணத்துலேயே நான் 2 டம்ளர் பால் சேர்த்துக்கிட்டேன். தேவைன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு இந்த இனிப்பே போதுமாக இருந்துச்சு. இப்போ நல்லா கலந்து மழை வேறு பேஞ்சிக்கிட்டு இருக்குன்ட்டு இதை கொடுத்தேன். அதோட வடை சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு வடையும் கேட்டிருந்தாங்க. நோம்பில் வந்து வடை செஞ்சு கொடுத்தேன். இப்போ அதனால் அவனுக்கு வடையும் கேட்டிருந்தான். அதனால் வடையும் செஞ்சுருவோன்ட்டு ரெடி பண்ணலான்ட்டு இருந்தேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு 4 பூண்டு பல், 2 காஞ்ச மிளகா, பட்டை கொஞ்சோன்னு, 2 காஞ்ச மிளகா போட்டு, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டு, கடலப்பருப்பு கொஞ்சோன்னு ஊற வச்சுருந்தேன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே, அதையும் போட்டு நல்லா ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நம்ம தட்டைப்பயிறு நான் குழம்புக்கு இன்றைக்கி ஊற வச்சேன். ஆனால் கறி வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால வேஸ்ட் ஆக்க வேணாமேன்ட்டு தட்டைப்பயிரையும் சேர்த்து, தட்டைப்பயிறு ஒரு 100 பயிறு தான் போட்டிருந்தேன். அந்த 100 பயிர் தட்டைப்பயிரும் 100 கடலப்பருப்பும் போட்டு இப்போ மிக்சியில் தண்ணியே இல்லாமல் நீங்கள் வடிச்சுக்கோங்க. நல்லா தண்ணியே இல்லாமல் கொரகொரப்பாக நல்லா அரைச்சிட்டு நம்ம இப்போ இதில் மிக்சியில் சேர்த்துக்கலாம். கிண்ணத்தில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு நம்ம உப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா உப்பு போட்டு பிணைஞ்சிட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு பிணைஞ்சிட்டு இது வந்து நீங்கள் வந்து நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதே நேரத்தில் வாசமும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அம்மா தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஊற வச்ச தட்டைப்பயிரை வேஸ்ட் ஆக்காமல் நான் இப்போ இந்த பருப்போடையே சேர்த்து பருப்பு வடை மாதிரியே செஞ்சுட்டேன். இப்போ அதே போலயே இப்போ எண்ணெயை காய வச்சாச்சு. எல்லாத்தையும் ஒவ்வொரு வடையாக நம்ம பொறுமையாக எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுட்டு அந்த பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துலேயே இது 2 பக்கமுமே வெந்து முடிஞ்சிடும். இப்போ நல்லா சூப்பரான தட்டைப்பயிறு பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. பருப்பு போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அவன் திடீர்னு என் பையன் கேட்டதுனால அவசரத்துக்கு நான் கடலப்பருப்பு போட்டு செஞ்சேன். மழை பெஞ்சதுனால ஏதாவது வேணும்னு கேட்டான். அதனால செஞ்சுட்டேன். மத்தியானமே சொன்னதுனால செஞ்சுட்டேன் நான். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துட்டு சூப்பரான சுவையான வடை ரெடி ஆயிடுச்சு. அந்த பாதாம் பாலுக்கும் இதுக்கும் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்கு எப்படி இருக்குன்றதையும் காமிக்கிறேன் நான். பாருங்கள், எண்ணெயும் ரொம்ப அதிகமாகலாம் குடிக்கலை, நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இப்போ நான் என் தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரையிலேயே ஒரு 300 கிராம் அளவுக்கு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து என் பையனுக்கு கோலா உருண்டை கேட்டான். அதனால் கோலா உருண்டைக்கு கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோலா உருண்டை வேணும்னு கேட்டுட்டான். சரி அப்படின்ட்டு நான் பரோட்டாவுக்கு தான் குழம்பு வைக்கலான்னு வாங்கிட்டு வந்தேன். அதோட நான் அதுலேயே கொஞ்சோன்னு ஒரு 100 கிராம் கறி அளவுக்கு எடுத்து போட்டு வந்து கோலா உருண்டை செஞ்சிடலான்னு அதை ஒரு வடை சட்டியில் போட்டு கறி, 2 பச்சை மிளகா, கொத்தமல்லி இலை எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுட்டேன். அது வெந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஒரு ஜாரில் 2 கைப்பிடி அளவு பொரிகளில் போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துட்டு இப்போ அதே ஜார்லேயே ஒரு 10-20 சின்ன வெங்காயம் வந்து போட்டு கொரகொரப்பாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ அதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு நல்லா இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கிறணும். இப்போ அது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இப்போ தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய்க்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். அதாவது ஒரு 3 பத்தை, ஒரு 7-8 பல் முந்திரி பருப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா அரைச்சி எடுத்ததுலேயே நம்ம கோலா உருண்டைக்கு அதுலேயே அந்த தேங்காய் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் தான் போட்டிருக்கேன். அதனால்
காரத்துக்கு மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பட்டை கிராம்பு பொடி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் போட்டு ஓரமாக வச்சுக்கிடலாம். நம்ம இப்போ கறி வெந்துருச்சான்னு பார்ப்போம். இப்போ கறி வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அதே அடுப்புலேயே ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் விட்டு ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு அது வெடித்ததுமே நம்ம வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயம் குறுக்க கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கிடலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். அது கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கிடலாம். வதக்கிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம். போட்டுட்டு அது பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதுக்கு தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்தது நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி வதங்குறதுக்கும் நம்ம குழம்புக்கு சேர்த்து உப்பு சேர்த்துக்கிடலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கிடலாம் 1/2 ஸ்பூன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நோன்பு வச்சதுனால காரம் அவ்வளோவா சாப்பிட முடியல நம்மளால். அதனால காரம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். தேவைன்னா அப்புறமா போட்டுக்கிடலாம் அப்படின்ட்டு. இப்போ அதுலேயே நான் வந்து ஆச்சி குழம்பு மிளகாத்தூள்னால் கறி குழம்பு தூள் போட்டிருக்கேன். போட்டு அது ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் கறியும் நான் இப்போ சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் வந்து இப்போ நல்லா நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காயும் முந்திரி பருப்பும், அதில் நீங்கள் 1 ஸ்பூன் சோம்பும் இதுவும் சேர்த்துக்கோங்க. சோம்பும் கசகசாவும் நான் அதை காட்ட மறந்துட்டேன். அரைச்சதை இப்போ நம்ம அதிலேயே ஊற்றிட்டு தண்ணி குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை விசில் போட்டு மூடி வச்சு ஒரு 2-3 விசில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நான் சிம்பிளில் வச்சு குழம்ப இறக்கிக்கிடலாம். இப்போ இதில் வந்து கறியும் நம்ம வேக வச்ச கறி நல்லா அதுக்குள்ளே ஆறிடுச்சு. இப்போ அதையும் நல்லா மிக்சியில் போட்டு ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் அது மாதிரி போட்டு அரைச்சிக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கிட்டு அரைச்ச கறியும் இதிலேயே சேர்த்துக்கிட்டு இப்போ நான் பொட்டுக்கடலை தூள், உப்பு, தூளுப்பு எல்லாம் போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சிக்கிடலாம். பிணைஞ்சிட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரு டப்பாவில் நான் இது வந்து நாளைக்கு மதியத்துக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் அதை தூக்கி டப்பாவில் வச்சு ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவேன். இப்போ பொட்டுக்கடலை தூள் மிச்சம் இருக்குது. அதை வந்து நான் சட்னி அரைக்கும்போது சேர்த்து போட்டு அரைச்சிக்கிடுவேன். இப்போ அதை ஒரு டப்பாவில் தூக்கி வச்சு கொட்டி வச்சு மூடி அதை வச்சிடலாம். வச்சுட்டு பாத்திரம் இதுக்கு இடையில மத்தியானம் கழுவுனது நிறையா இருந்துச்சு, கழுவுன பாத்திரம் அதை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு இப்போ கொஞ்சோண்டு யூஸ் பண்ண பாத்திரம் இருந்துச்சு, அதை மட்டும் கழுவிக்கிடலாம் அப்படின்ட்டு கழுவிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் டீ எல்லாம் குடிச்சிட்டு தான் நாங்கள் இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அப்போ கொஞ்சம் டீ பாத்திரம் கொஞ்சம் இப்போ யூஸ் பண்ணது இந்த வடைச்சட்டி எல்லாம் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் தூக்கி கழுவி ஓரமாக வச்சுட்டு இப்போ குழம்ப பார்க்கலாம். நம்ம இப்போ சிங்கையும் கழுவி விட்டாச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்புல வந்து எண்ணெயை நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றினேன். ஏன்னா பரோட்டாலேயும் நம்ம ஆயில் வந்து நிறையா சேர்ப்போம், அதனால் எண்ணெய் கம்மியாக ஊற்றினேன். ஆனால் ரொம்ப ஆயில் கம்மியாக இருந்ததுனால ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆயில் சேர்த்துட்டு அதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். காரமும் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்பிள்லேயே வச்சிட்டோம்னா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த குழம்பு அப்படியே எடுத்து வச்சிடலாம். இதுக்கு இடையில் இப்போ நைட்டு பரோட்டா சுடுறதுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 5 மணி ஆயிடுச்சு. இப்போ மாவுக்கு 1/2 கிலோ அணில் மைதா மாவு போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீனி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன்லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கிடலாம். நல்லா பிணைஞ்சோம்னா ரொம்ப கை வலிக்காமல்
நம்ம பரோட்டாவே சுட்டு எடுத்துடலாம். பிணையிறப்ப மட்டும் கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிறணும். தண்ணி ஓவராக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா நம்ம பிணைஞ்சிட்டோம். இப்போ நான் செய்கிற மாதிரி நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 40-50 வாட்டி இது மாதிரி அமுக்கி அமுக்கி பிணைஞ்சோம்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாகிருச்சு. நம்ம பிணைஞ்சிட்டோம். பிணைஞ்சு வச்சுட்டு இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து பிணைஞ்சு அப்படியே எண்ணெய் தடவி அப்படியே மூடி வச்சிடலாம். நைட்டுக்கு நம்ம 8 மணிலேருந்து ஒரு 9 மணி 10 மணிக்கு தான் பரோட்டாவே சாப்பிட போகிறோம். இப்போ அதனால் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு. மாவு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நம்ம திரும்பவும் அதே மாதிரி கையை வச்சு அமுக்கி அமுக்கி பிணைஞ்சிட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவை வந்து ஒரு 8 உருண்டையிலேருந்து 9 உருண்டை மட்டும்தான் நான் எடுத்தேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து இட்லி வேணும்னு கேட்டுட்டாங்க. எனக்கும் பையனுக்கும் மட்டும்தான், 2 பேத்துக்கு சேர்த்து நான் வந்து இதுதான் பண்ணியிருக்கேன். 2 பேத்துக்கு சேர்ந்து மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு வந்து இட்லி சுட போகிறேன். இப்போ நம்ம இது மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து போட்டுட்டு நம்ம இப்போ அதை ஒரு பரோட்டாக்கல்லில் வந்து இப்படி நல்லா பரத்தி எண்ணெய் 1 ஸ்பூன் மட்டும் அளவுக்கு ஊற்றிட்டு நம்ம இது மாதிரி மடக்கு போட்டு வச்சிடலாம். மடக்கு போட்டு வச்சுட்டு அப்படியே நம்ம இப்போ ஒரு கையை விட நம்ம ஒரு உள்ளங்கையை விட கொஞ்சம் அகலமாக, என் கை வந்து சின்ன கை, நிறையா பேர்த்துக்கு கை உள்ளங்கையே நல்லா பெருசாக இருக்கும், அந்த அளவுக்கு மட்டும் நம்ம பரத்தினோம்னாலே போதும். பரோட்டா சூப்பராக வரும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு அடுப்பு சூடானதும் தோசைக்கல் சூடானதும் இப்போ நம்ம பரத்தின பரோட்டாவை இப்படி தூக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம போட்ட உடனே ஒரு 2-3 செகண்ட்லேயே நம்ம திருப்பி போட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இப்படி நம்ம பொறுமையாக இருக்கணும். பொன்னிறமாக ஆனதும் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டோம்ல, அதை வந்து இது மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது ரொம்ப அழுத்தி நம்ம தோசை கரண்டியை வச்சு பரோட்டாவில் அழுத்தி இது பண்ணோம்னா, அழுத்தி இந்த மாதிரி சுற்றி விட்டோம்னா பரோட்டா வந்து கிழிஞ்சிரும். அதாவது ஓட்டை ஓட்டையாக விழுந்துடும். அது மாதிரி இல்லாமல் இப்படி லைட்டாக பரோட்டாவுக்கு வலிக்காத மாதிரி நம்ம இந்த இதை வந்து அமுக்கி கொடுத்து எண்ணெய் விட்டு 2 பக்கமும் எண்ணெய் விட்டுக்கிறணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் விடணும். 2வது பக்கமும் நல்லா வெந்துடணும். இல்லாட்டினா பரோட்டா வந்து நல்லாவே இருக்காது. நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து அடிக்கலை, ஒன்றுமே செய்யலை, சும்மா உள்ளங்கையை வச்சு மட்டும்தான் அழுத்தி நான் வந்து இது பண்ணேன், மாவு பிணைஞ்சேன். ஆனால் மாவு அது மாதிரி பிணைஞ்சதுக்கே இப்போ 3 மணி நேரம் ஊறி இருக்குது. நான் சூப்பராக வந்துச்சு பரோட்டா, நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ இருக்கிற எல்லா பரோட்டாவையுமே நான் இதே மாதிரியே போட்டு வந்து ஒரு சுட்டு எடுத்துக்கிறேன். நம்ம கரண்டியை வச்சு இது மாதிரி சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பரோட்டா கூட கருகாது, சாஃப்டாக பொன்னிறமாக வரும். சிம்பிளாகவே நம்ம ரொம்ப நேரம் வேலை பார்க்காமையே நம்ம ரொம்ப சாஃப்டாக மாவு பிணைஞ்சு ரொம்ப சூப்பராக பரோட்டா சுட்டு எடுத்துட்டோம். இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மாவுக்கு அதுலேயே வந்து நைட்டுக்கு குழம்பு ஆறிடுச்சு. இப்போ நான் அதனால் திரும்பவும் குழம்பு கொஞ்சம் சூடு பண்ணுறேன். சூடு பண்ணிவிட்டு அம்மாவுக்கு வந்து இதுலேயே நான் இட்லியும் சுட போகிறேன். இப்போ குழம்பு சூடு பண்ணிக்கிடலாம். சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இறக்கி நான் மட்டும்தான் இப்போ பரோட்டா வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டேன். அம்மாவும் என் பையனும் அப்புறம் சாப்பிட்டாங்க. நான் மட்டும் 2 பரோட்டாவும் சூடாக இருக்கவும் சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் சாப்பிட்டுட்டேன் 2 பரோட்டாவை பிச்சு போட்டு. என் பையனுக்கு வந்து அம்மாவும் பையனும் லேட்டாக சாப்பிட்டாங்க. ஏன்னா நான் வடை சாப்பிட்ல, என் பையன் மட்டும்தான் வடை சாப்பிட்டான். அம்மா பையன் மற்றவங்க தான் சாப்பிட்டாங்க, நான் சாப்பிட்ட கிடையாது. அதனால் எனக்கு பசிச்சுது, நான் வந்து பரோட்டா சாப்பிட்டுட்டேன். இப்போ அடுத்து அதை பிச்சு போட்டு நான் வந்து பரோட்டாவை பிணைஞ்சி இப்படி பிச்சு போட்டு தான் நாங்கள்லாம் சாப்பிடுவோம். எங்களுக்கு இப்படி சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு இது மாதிரி பிச்சு போட்டு பரோட்டாவில் குழம்பு ஊற்றி சாப்பிட்றது பிடிக்குன்றத சொல்லுங்கள். இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்போ அதை கையில் தொட முடியல, ரொம்ப கொதிச்சிச்சு, அதனால் என்னால் தொட முடியல. இப்போ ஆற வச்சு நான் உங்களுக்கு இப்போ பரோட்டாவை பிச்சு காமிக்கிறேன்.
எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அம்மாவுக்கும் இட்லி நான் 5 இட்லி மட்டும் ஊற்றினேன். ஊற்றிட்டு வேக வச்சுட்டேன். அதுலேயே ஒரு முட்டை என் பையன் கேட்டிருந்தான் வேக வச்சு, அதனால் அவனுக்கு ஒரு முட்டையை போட்டு வேக வச்சு அவனுக்கு ரெடி எடுத்தாச்சு. இப்போ அம்மாவும் பையனும் சாப்பிட போகிறாங்க. இதோட நம்ம விலாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.